ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமேனுக்கு கூட மினி சீரீஸ் தான். ஸ்கூல் டேஸ், காதல் சடுக்கடுக்கடு. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் சார் வந்துட்டு எல்லாரோட எக்ஸாம் ரிசல்ட்டை சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு பேப்பர்ஸ் கொடுத்து அவங்க மார்க்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு அப்போ லூனா வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்ல மற்றவங்களுக்குலாம் பெருசாக ஒன்றும் தெரியல. ஏன்னா அவள் சரியாக படிக்கவே மாட்டாள். மக்கு அவெல்லாம் பாஸ் ஆனால் தான் பெரிய அதிசயம். ஃபெயில் ஆகிறதுலாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு தான் இருக்குது. இன்னொரு ஆள் யாருன்னு சார் சொல்கிறதுக்கு முன்னாடி டேபிளை டப்புட்டு தட்டிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறாரு. ஹோல் கிளாஸும் பயந்து போய் என்னாச்சு சார் எவ்வளோ கோவமாக இருக்காரு, அப்படி யார் இன்னொரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அவரோ டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் அப்படியே பார்த்து, ஜிமின் நீ கூட ஃபெயில் ஆகிருக்க, உங்ககிட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சார் அப்படியே பேச ஜிமின் நடந்து அப்படியே தலை குனிஞ்சு நிற்க. அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகிடுறீங்க. நீங்கள் ஹோபி ஸ்வீட்டின்னு எல்லாருமே ஏதோ இவனும் ஃபெயிலா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இவர் அப்படியே ஃபெயில் ஆனார், ஜிமின் மாமா ஃபெயிலா அப்படின்னு நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் எதுவுமே பேசாமல் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறான். ஜிமின் அழுந்து நிற்க சாருக்கும் செம்ம கடுப்பாக்குது. அவரும் ஃபஸ்ட்டு அப்படியே லூனா பார்த்து, நீலாம் மாடு மேய்க்க கூட லாய்க்கல, இப்படிலாம் ஒரு பொண்ணை திட்டி டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களெல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்து நல்லபடியாக படிக்கணும், எப்படிலாம் உங்களை படிக்க வைக்கிறது, இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண தான் நான் டெய்லி ஸ்கூலுக்கே வந்து ஏதாவது பேசுகிறேன். ஆனால் நீங்கள்லாம் பண்ணுறத பார்த்தா அவ்வளோ கோவம் வருது எனக்கு. உன்னால் ஆஃப்டர் ஆல் பாஸ் கூட ஆக முடியல. முன்னை விட மோசமாக படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் நல்லா மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ உன்னால் பாஸ் கூட ஆக முடியல. அந்த அளவுக்கு படிச்சிருக்க. உன்னால் படிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் நல்லா பார்க்க முடியுது. படிக்கிறதுக்கு தான் நான் ஸ்கூலுக்கு வர, அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும், அப்போவே நீ பாஸ் பண்ணியிருக்கலாம். உன்னை நான் என்ன சொன்னேன்? உன்னை ஒழுங்காக ஹீரோவோட கிளாஸ் குரூப்பில் இருந்து ஒழுங்காக படின்னு சொன்னால் நீயோ அதெல்லாம் கேட்காம இப்போ குரூப்புக்கு தான் போக வேண்டாம். சரி நல்லா படிப்பேன் அப்படின்னு நானும் விட்டா அதுதான் நான் பண்ண தப்பு. உன் பேச்சை நான் கேட்டிருக்கவே கூடாது. கேட்டது தான் தப்பாக போச்சு. நான் அவன் கூட உட்காந்து படிப்பேன்னு பார்த்தா நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து கடைசியில் ஃபெயில் ஆகி உட்காந்துருக்க. இப்படியே படிச்சின்னா அவ்வளோதான், நீ முட்டை வாங்கிட்டு உட்கார வேண்டியதான், விளங்கிரும். இதுக்கப்புறமும் நான் அந்த தப்பை பண்ணுறதால என் கிளாஸில் எல்லோரும் பாஸ் பண்ணி 10th முடிச்சுட்டு எல்லாம் +1 +2 ஒழுங்காக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு அப்படியே லூனாவை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டு இதுக்கப்புறம் வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்காக படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து அப்படின்னு திட்டிட்டு இப்போ அப்படியே பக்கம் திரும்புறாரு. இன்னும் தலை குனிஞ்சு நிற்க, இப்போ நல்லா தலை குனிஞ்சு நில்லுங்க சார். நீங்கள் நிற்கிறீங்க, உங்களெல்லாம் கிளாஸில் வச்சுட்டு நான் தான் நிற்கணும் பிரின்ஸிபால் முன்னாடி. என்ன சொல்லித்தரீங்கன்னு என்னடா தான் கேட்பாங்க. உங்களுக்கெல்லாம் என்னடா சொல்லிக் கொடுக்காம இருந்த? நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், நீயும் ஹீராவும் போட்டு படிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ என்னாச்சு? நல்லா படிக்கிறக்குற திமிரா? அதுக்காக வெறும் பேப்பர் கொடுத்துட்டு வந்தால் பாஸ் போட்டுருவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? உனக்கு என்ன அப்படி என்ன மனசில் நினச்சிட்ருக்க? இங்கே வர்றது நீ படிக்கிறதுக்கு, அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வந்து நல்லா படிக்கிற வேலையை பாருங்கள். எல்லாம் பெரிய வீட்டு பசங்க அப்படிங்கிறனால அந்த திமிரா? இப்படிலாம் இருந்தால் பாஸ் போட்டுருவாங்களா? வெறும் பேப்பர் கொடுத்தா எவன்டா பாஸ் போடுவான்? அப்படி இப்படின்னு ஜிமினையும் பிடிச்சி கத்துறாரு. ஜிமின் வாயே திறக்கலை. இங்கே பாரு ஜிமின், உன் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது நல்ல மார்க் வாங்குவேன்னு, பட் இன்னும் இருக்குது. அதனால தான் பேச்சோடு நிறுத்திக்கிறேன். அடுத்த டைம் நல்லா படித்து முன்ன மாதிரி நல்ல மார்க் வாங்கப்பார். இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, புரியுதா? திமிரெல்லாம் இருந்தால் அதை அடக்கிக்கிட்டு இரு. என் கிளாஸில் எல்லோரும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நீ குரூப்பில் லீடராலாம் இருக்க முடியாது. ஃபெயில் ஆகிட்ட. நீ பாஸ் ஆகிற வரைக்கும் உனக்கு இது பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும். இனிமேல் உன் குரூப்பையும் சேர்த்து ஜாப் நீ பார்த்துக்கோ. எஸ் சார் அப்படின்ட்டு அவனும் அப்படி உட்கார. ஜமீன் வாயை திறக்கல. சாரி சார். சாரி என்கிட்ட சொல்லாத, உனக்கு நீயே சொல்லிக்கோ. பிகாஸ் 10th எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இதில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணாதான் நீங்கள் உங்கள் கனவுகள்னு நிறைய வச்சுருந்துருப்பீங்க. யார் என்னென்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் எடுக்கிற மார்க் தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா +1 நீங்கள் எடுக்கிற குரூப் தான் உங்களோட ஃப்யூச்சரை நிர்ணயிக்கும். அதுக்கு நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து சந்தோஷமாக இங்கேருந்து +1 +2 படித்து முடித்து காலேஜ்லாம் போய் நல்ல நிலைமைக்கு வந்து நிற்கிறத பார்க்கணுன்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே அதான் ஆசைப்படுவாங்க. ஸோ ஒரு நல்ல டீச்சராக நான் ஆசைப்பட்றேன் தப்பாடா? உங்ககிட்ட இந்த நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறேன். நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போலாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களுக்குலாம் கீப் இட் அப், இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதை விட நிறுத்திடக்கூடாது. பாஸ் ஆகிட்டமே இருக்கக்கூடாது, இன்னும் நல்லா படிக்கணும். புரியுதா? முக்கியமாக எல்லா கனவுகளோடு இருக்கிறவங்க. ஸோ அவங்களாம் இன்னும் நல்லா படிச்சிங்கன்னா
உங்களோட கனவை அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, வளர்ந்த பசங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே சார் அங்கே நின்று பேசவே இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போயிடுறாரு. சார் அந்த பக்கம் போனால் அடுத்த நிமிஷம் கடகடன்னு வந்து, ஜிமின் மாமா என்ன ஆச்சு உனக்கு? நீ நல்லா படிப்பால, ஏண்டா எங்கள் கூட சேர்ந்து நீயும் படிச்சல? கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் அவ்வளோ டஃப்பாலாம் இல்லையே, ஈஸியாக படித்தது தானே கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஏன்டா ஒழுங்கா நீ ஆன்சர் பண்ணல? உனக்கு என்ன தான் மாமா ஆச்சு? நல்லா தானே மாமா படித்த, அப்புறம் ஏன் மாமா வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்திருக்க? அது ஒரு சப்ஜெக்ட் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லேயும். ஏன் மாமா இப்படி பண்ணுற? உனக்கு என்ன தான் மாமா பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை வந்து சொல்ல மாமா, இப்படி படிப்பில் காட்டாத மாமா. இது இம்பார்ட்டன்ட், உனக்கே தெரியும்ல. நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை உனக்கு. படிப்போட இம்பார்ட்டன்ஸ் நீ தான் சொல்லிகிட்டே இருப்ப. நம்ம 2 பேரும் போட்டி போட்டு படித்த காலம்லாம் இருக்குது. இன்னும் ஏன் மாமா இப்படி இருக்க? எனக்காக விட்டு கொடுப்பேன், ஆனால் இப்போது ஏன் மாமா நீ அதுக்காக இப்படி இருக்கியா? இல்லையே, ஆனால் அதுக்காக வெறும் பேப்பர் கொடுக்குற அளவுக்கு என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்களும் அவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறான்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக முடியலை. அப்படியே வந்து கஷ்டமாக இருக்குது. ஜிமின் வந்து இது வரைக்கும் ஃபெயில் ஆனதே இல்லை. அவனும் உங்களை மாதிரி மார்க் எடுக்கிறவன்ல, திடீர்னு வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்திருக்கானா எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் ஆர்வத்தோடு அவன்கிட்ட வந்து இப்படி போட்டு கேட்டுட்டு உலுக்கி எடுக்க, ஜிமின் அப்படியே உங்களை நக்கலாக பார்த்து அப்படி லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டேன். பிரச்சனை எனக்கு இல்லை, உனக்கு தான். புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க, அதான் இந்த மாமா அவனுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டேன். இப்போ வந்து என் கூட படிச்சில்ல மாமா, அதை பண்ணிடல மாமான்னு கேட்குறியே. அன்றைக்கி உன் கூட உட்காந்து படிக்கும் போது நான் படிக்கிறேனா, எனக்கு புரிஞ்சதா நான் என்ன பண்ணுறேன்னு கவனிச்சியா நீ? இப்போ வந்து ஏன் வேளான்னு கேட்டுட்ருக்க? உனக்கே நல்லா தெரியும் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. உன்னை நான் எப்போவுமே ஹர்ட் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. ஆனால் நீ உன்னை யாரை ஹர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தேடி போகிற. என்னை விட்டு விலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட. நீயே என்னை விட்டு விலைக்கு போனதுக்கப்புறம் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதுலாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. நீ என் கூட இருந்தால் எனக்கு எல்லாம் கிடைச்ச சந்தோஷம் கிடைக்கும். நீ என்னை விட்டு தள்ளி போகும்போது தான் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போகணுன்னு தோணுது. பேச வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அங்கே நிற்காம ஜிமினும் கிளாஸை விட்டு அப்படியே வெளியில் போகிறான். இதெல்லாம் கேட்கும்போது ஜெஹோப் கூட ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்வீட்டியை எனக்கு பாவமாக இருக்குடி ஜிமினை பார்த்தா. நீ சொன்னேன்னு கேட்டு நானும் தயாங்கையும் ஹீராவையும் சேர்த்து வைக்கிற வேலையை பார்த்தாச்சு. பேசாமல் அதுக்கு பதிலாக ஹீரா மனசில் ஜிமினை வர வச்சிருக்கலாமோ? அவன் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருக்குடி. பாவண்டி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப் அவனுக்காக பழம்பா ஸ்வீட்டியோ. லூஸாடா நீ, லவ் இருந்தால் சேர்த்து வைக்க தப்பில்லை, லவ்வே இல்லாத ஒரு பிள்ளைய எப்பட்றா? அப்போ தயாங் மேலே மட்டும் தாண்டா தெரில. அவள் சின்ன வயசுலேருந்து ஜிமினோட பழகிறா. அவளுக்கு ஃபீலிங் வரலங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இது அவங்க லைஃப். நம்ம ஒன்றும் தேங்க லவ் பண்ணுன்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணல, இல்லை தயாங்கையோ ஹீரோவை லவ் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணல. அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, அதுக்கான சூழ்நிலையை மட்டும் அமைச்சு கொடுத்தோம். பட் ஜிமின் விஷயம் அப்படி இல்லை. எல்லா நேரமும் ஒன்றா தான் இருக்கும். நம்மளே அவங்கள சேர்த்து வைக்க நினச்சாலும் அதுக்கு அவங்க 2 பேரும் ஒத்துழைக்கணும். ஜிமின் அவன் மேலே லவ் வச்சுருக்கான்னா அதே மாதிரி ஹீரோவுக்கு இருக்கணும். ஹீரோவுக்கு ஜிமின் மேலே பாசம் தான் இருக்குது, அது லவ் கிடையாது. நீ பேசாமல் இரு, எதையாவது சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு ஸ்வீட்டி வந்துட்டு ஜெயோப்கிட்ட பேசிட்டு ஜிமின் பேசிட்டு போனதை நினச்சி நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே என்னாச்சு, ஏன் இப்படி மாமா பேசிச்சு அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்கா. இப்போ தாங்க அப்படியே இருந்தது. ஓய் அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்னாச்சு? அவன் ஏதாவது டென்ஷனில் ஒழுங்காக எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டான். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, இது சரியாயிடுவான். உங்கள் மாமாவை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, இல்லை எங்கள் மாமா நல்லா படிப்பான், நல்ல மார்க் எடுப்பான், எனக்காக தான் விட்டு கொடுப்பான், மற்றபடி யார்கிட்டையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவன் நல்லா படித்தா என்னை விட நல்ல மார்க்கே எடுக்க முடியும். அவன் வேணும்னே எனக்காக எல்லாம் செய்வான், அது எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், இப்படி பண்ணாத மாமான்னு. நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ நல்லா படி அப்படின்னு சொல்லுவான். என் விஷயத்தில் மட்டும் அவன் அப்படி தான். சரி ஓகே, அவனை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, அவனை சரி பண்ணலாம். இது ஜஸ்ட் டேர்ம் தானே, அடுத்தடுத்து இருக்குல்ல. ஃபைனல் எக்ஸாமில் நல்லா எழுதிடுவான், ரிசல்ட் நல்லபடியாக வரும். ஓகே, நீயும் அவனோட டச்சில் இரு. அப்போ தான் அவன் ஏதோ தனிமையை ஃபீல் பண்ணுறான் போல். நான் அவங்களோட இருக்கிறது அவனுக்கு புதுசாக ஒருத்தன் சேர்ந்துருக்கேன், அதனால் அவனை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல போல். அதான் சரி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன நீங்கள் வாங்க அப்படி இல்லை, அவன் எப்படி மாமாவை நான் இப்படியா சரி பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இப்போ ஸ்வீட்டியும் எழுந்து வரா. அப்படியே ஜெயோப்போ
சரி நீங்கள் பேசிட்டுங்க, நான் போய் அவனை பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜிமினை சமாதானப்படுத்த வெளியில் ஓடிடுறாரு ஜேஹோப்பு. அவருக்கோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு தானே துரோகம் பண்ணவங்கிற உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குது. பட் என்ன கேட்டால் லெவல் அதவங்க மேலே திணிக்க முடியாதுல்ல. ஸோ அதை ஜிமின் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அவனுக்காக ஒரு இதை ஏங்கிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு இங்கே உங்கள் பின்னாடி அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே இதெல்லாம் அப்படியே கேட்டிருக்க லூனாவோ, ஆஹா இப்படி போகுதா கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ நானே எவ்வளோ பிளான் பண்ணுறேன், எல்லாமே சொதப்பிடுது. அதெல்லாம் எனக்கு தான் பேக் ஃபயர் ஆகுது. ஆனால் ஜாலியாக எல்லாரோடையும் பேசிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் ஒரு துருப்பு சீர் கிடச்சிருக்கு அப்படின்னு லூனா பேச இவாவா அவளை அப்படியே பார்த்துட்ருக்க. என்னடி அப்படி பார்க்குற? இல்லை நீலாம் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டியா? ஏய் நீ என்ன திடீர்னு மதர் தெரசாவை மாறிட்ட? என்னை நீ காட்டி கொடுத்ததுக்கே உன்னை பொழந்திருக்கணும், போனா போகுதுன்னு கூட வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி வில்லங்க பண்ண நினச்சேன், ஓம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உன்னை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லி கொடுத்துருவேன். எம்மாடியோ உன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்த பாரு. வச்சது உன் தப்பு. இதுக்கப்புறமும் நீ என் கூடவே தான் இருக்கணும். என்னை விட்டுட்டு போகலான்னு நினச்ச அடுத்த ஆப்பு உனக்காக தான் இருக்கும். என்ன நீ திருந்தவே மாட்டியா? ஆமாம் திருந்தி நீ மட்டும் என்ன பிடிங்கிட்ட? உன்னை மட்டும் நாங்கள் கேங்கில் சேர்த்துக்கிட்டாங்களா? நீ என்னம்மா இருக்கு? நான் 40. போதுமா அது? அவெல்லாம் உன்னை ஃப்ரெண்டாக நினச்சிருந்தா உன்னை இன்னும் நல்லா படிக்க வச்சு இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருக்கணுங்களா? அதெல்லாம் என் மண்டையில் என்ன ஏறுமோ நான் எப்போ கேட்டாலும் அவள். நீ நிறுத்து சும்மா. என்ன திடீர்னு அவளுக்கு வக்காலத்தில் வாங்குற? இத்தனை வருஷமாக ஏன் கூட தானே ஜாலராக அடிச்சிட்டு சுற்றினேன். இப்போ என்ன பண்ணணுங்கிற? உனக்கு நான் எந்த ஆப்பு வைக்கக்கூடனா மோடிக்கிட்டே என் கூட இரு. சரி இப்போ என்ன பண்ண போகிற? ஏன் நான் ஐடியாவெல்லாம் சொன்னதும் அப்படியே இங்கேருந்து மக்க பண்ணிட்டு போய் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கா? சொலைச்சிருவேன். நான் என்ன பண்ணாலும் நீ கூடயே இருக்க. மை பார்ட்னர் இன் க்ரைம்னா நீ என் கூட தான் இருக்கணும். நான் எதாவது மாட்டினா எல்லாத்துக்கும் நீ தான் பிளான் போட்டு கொடுத்தணும், உன்னையை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு லூனா ஈவாவை மிரட்டா. நீ என்ன நீ இப்பெல்லாம் பண்ணுற? பின்ன நீ அன்றைக்கி எல்லார்ட்டையும் என்னை மாட்டி விடல? அதுவும் இது ஒன்றா நீ தப்பு பண்ண? நீ மட்டும் பண்ணதில்லை, என் கூட சேர்ந்து என்னென்ன பண்ணியிருக்க ஃப்ராடு வேலைங்க சொல்லட்டுமா? இப்போ இதுக்கு நீ தேவையில்லாமல் ஏன்ட்ட சண்டைக்கிற? ஆமாம்ல, எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டை நீ உன்கிட்ட சண்டை போடுவேனா? இங்கே பாரு, ஐடியா என்ன, என்னோடய பிளான் என்னெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் பிளான் வச்சுருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ண நீ என் கூடவே இருக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு லூனாவை வந்துட்டு லூனா வந்து ஈவாவை கைப்பிடிச்சி வா அப்படின்னு இருக்க. நான் வரல அப்படிங்கிறா. அப்புறம் விடாமல் வாடி அப்படின்னு கூட எடுத்துகிட்டு வரா. இங்கே ஜேஹப்பா வெளியில் வந்து சுமின் அப்படியே கோமா நக்கத்தை கடிச்சு துப்பி நிற்க. டே மச்சான் அப்படின்னு தொல்லை கேட்க. ஏய் ப்ளீஸ்டா, நான் இப்போ ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், தயவுசெய்து என்னை அப்படியே தனியாக விட்டு. இல்லை மச்சான் அது அப்படின்னு ஏதாவது ஜேஹப் சொல்ல வர. ப்ளீஸ் மச்சான், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவ்வளோ நாள் நீயும் அவங்க கூட சேர்ந்து தானடா சுற்றிட்டு இருந்த. மச்சான் நான் உன் கூட தானடா இருக்கேன், நீ எங்களோட தானடா இருந்த. உனக்கு என்ன மச்சான் பிரச்சனை? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா எனக்கு அவளை இவ்வளோ பிடிக்கும்னு? ஆனால் அவள் என்னை விட்டுட்டு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. என்னால் எப்படா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியும்? என் மைண்டு ஃபுல்லாக அவள் தாண்டா இருக்கா, என் மனசு ஃபுல்லாகவும் அவள் தான் இருக்கா. அவளுக்கு அது புரிய மாட்டேங்குது மச்சான். நம்ம 10th தாண்டா படிக்கிறோம், இன்றைக்கி எவ்வளவோ இருக்குது லைஃப்பில். அப்போது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஜிமின் அவளை மட்டும் தான் நினச்சிருப்பா, எனக்கு மட்டும்தான். மச்சான் இது லவ் இல்லைடா, பிடிவாதம். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலைங்கும் போது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதெப்படி சின்ன வயசுலேருந்து அவள் கூட நான் இருக்கேன், என்ன எப்படி அவள் பிடிக்காதுன்னு சொல்ல முடியும்? மச்சான் இது பிடிவாதம் தான், கொஞ்சம் பொறுமையை யோசிச்சுப்பார், உனக்கு எல்லாம் புரியும். எனக்கு ஒரு மொன்னாங்கிட்டே புரிய வேணாம். இப்போ வந்து எதுக்கு நீ தூபம் பண்ணாதியா? தயவு செய்து இங்கேருந்து போயிரு, ஏதாவது பேசிடுவேன். நீ என் கூட சின்ன வயசுலேருந்து கூட இருக்க, உனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு நீ இப்படி பேசாத. நீயும் கொஞ்ச நாளாக சரியில்லை, போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்த. ஜேப்கோ இன்னும் நின்று அவனை இரிட்டேட் பண்ணுவேன்னு. சரி மச்சான், நீ இப்போ டென்ஷனாக இருக்க, உன்னை மேலே ஒன்று கோவப்படுத்த நான் விரும்பலை. சரி நான் போகிறேன், நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வா ப்ளீஸ்டா, நார்மலாகு அப்படிங்கிற மாதிரிலாம் ஜேப் சொல்லிவிட்டு தண்ணியை கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே போக, அப்படியே ஜிமினும் அந்த தண்ணியை ஒத்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ அப்படியே அங்கே வந்து லூனாவோ ஜிமின் அப்படின்னு கூப்பிட, ஜிமினோ இப்போ செம்ம கடுப்பாயிடுறான். ஏற்கனவே அவன் கடுப்பில் இருக்கான், ஃப்ரெண்டையே பிடிச்சி கதறி விட்டு அனுப்பி விட்டான். இப்போ இவ வரவும், இங்கே பாரு நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட பார்க்காம அவங்களையே பிடிச்சி ஏறி விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நீ வந்து தேவையில்லாமன்ட்ட வாய் கொடுத்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், சிங்கப்பட்டு போயிடுவேன், ஒழுங்கா ஓடி போயிடு, என்னை கடுப்பேத்தாமல் இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்னு அவள்கிட்ட அவளும் அந்த அசிங்கத்துக்கெல்லாம் ஓடுற ஆளா. ஸோ அவளும் அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அப்படியே அவன் பக்கத்தில் வந்து இன்னும் நிற்க. ஜிமினுக்கோ, ஏய் இப்போ எதுக்கு என் பக்கத்தில் வர, சொல்கிறது காது கேட்கல,
தேவையில்லாமல் வந்து என் பக்கத்தில் நின்று வாங்கி கட்டிக்காதடி அப்படின்ட்டு இருக்கான். இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லையா? அவன் இந்த கழுவு ஊற்றிக்கிட்டு இருக்கான். அப்பயும் போய் பக்கத்தில் நின்றுருக்கா. அவன் தான் போங்கிறாள், வந்து தொலைகிறாளா பாரு அப்படிங்கிற மாதிரி இவா எங்கே ஜிம்மினை அடிச்சு கிடிச்சிருவானோ அப்படின்னு பயத்தில் அவன் நின்றுட்டுருக்க. அவனும் முறைச்சிட்ருக்க. இங்கே பாரு ஜிமின், எனக்கு புரியுது அவன் மனசில் ஹீரா தான் இருக்கா. அதனால தானே நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ கூட நீ அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் முறைச்சி என்ன பிரயோஜனம்? இங்கே பாரு, இன்றைக்கி நீ தனியாக நான் தனியாக இப்படி மொட்டையாக நிற்கிறதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான், ஹீராவும் தாயாங்கும். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. பட் நம்ம 2 பேரும் தான் தனியாக நிற்கிறோம் அப்படிங்கிறா. ஏய், ஏதாவது பேசினா வாய் உடச்சிடும்டி. ஹீராவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவளை பற்றி நீ எதுக்கடி பேசுகிற? வாயை மூட்டை போடி, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அப்படின்னு ஜிமின் கத்த. இப்படி கோவப்படாத ஜிமின், ஃபஸ்ட்டு பொறுமையாக கேளு. இப்படி நீ கோவப்பட்டு நீ தனியாக நான் தனியாக பிளான்லாம் போட்டாலும் சொதப்பும். உனக்கு உன் ஹீரா வேணும், எனக்கு என் தாங் வேணும். அதுக்கு நம்ம தனித்தனியாக பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலாம் வேலைக்காகாது. ஸோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பிளான் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஆளுங்க நமக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன சொல்கிற? 2 பேரும் கூட்டு சேர்ந்து வேலையை பார்ப்போமா அப்படின்ட்டு அவ்வளோ கூட்டு கல்வனித்தனத்துக்கு ஜிமினி பார்ட்னர்ஷிப் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? சும்மா நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், சொன்னதே சொல்லிட்டு வச்சான்னு வச்சுக்கோ அப்படின்னு கைவுங்க. இவாவோ பதறிடா. ஐயோ ஓடிடலாம், அடிப்பான் போல இருக்குது அப்படின்னு கூப்பிட. ஏய் சும்மாரு, எல்லாத்துக்கும் துணிச்சு தான் வந்திருக்கேன். நீ வாங்குவடி, நான் ஏண்டி வாங்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்து? என் கூட ஃப்ரெண்டாக இருந்து இல்லை சனியை பிடிச்சவ உன்னை போய் ஃப்ரெண்டாக வச்சதுக்கு நான் அனுப்ப வைக்கிறேனே அப்படின்ட்டு ஒரு உலகத்தில் பல ஃப்ரெண்டு வச்சுட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ஒரு சனியை நான் ஃப்ரெண்டாக வச்சுட்டு நான் அனுப்ப வைக்கிறது இருக்கே அப்படின்ட்டு அவ்வளோ அப்படியே பயத்தில் நிற்க. ஜிமினோ கையை எப்பாரு தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணாத, ஒழுங்காக போயிடு. உனக்கு என்ன இப்போ அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும்? அதானா உனக்கு ஆசை? அதுக்கு தானே இங்கே வந்து நின்றுட்டு என்கிட்ட தூபம் போட்டுட்ருக்க. அதெல்லாம் வேலைக்காகாது. எனக்கு அப்படி எந்த எண்ணமும் கிடையாது. ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு. பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா மேலே இது கை வச்சிருவேன். போ, கட்டுப்பாகுது அப்படின்ட்டு திருப்பி ஜிமின் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் லூனாவோ அப்படிலாம் விட்டு போயிடுவேன் நான்ட்டு அவ்வளோ அசால்ட்டா மறுபடியும் ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு ஜிமின், எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஹீரா மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்காத காரணம் கூட அவள் தான். அவள் மேலே உனக்கு இருக்கிற லவ். இப்போ வேணா நீ சும்மா ஜெனியூனாக இருக்கணும், எல்லாத்தையும் வந்து நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக மேலோட்டமாக எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அவங்க பிரிகிறதுல அப்படி இப்படின்னு சும்மா நீ இப்போ அம்மாத்து வேலைக்காக இதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் நம்பிட்டு போகிறதுக்கு லோனா ஒன்றும் காது குத்தாமல் இல்லை, எனக்கு காதெல்லாம் குத்திட்டாங்க. ஏய், உனக்கு காது குத்தி கம்மல் கடுக்கன் போட்ட விஷயம்லாம் நான் கேட்டேனா? மூட்டு போடி அப்படின்ட்டு அவன் நகர போக. என்னாச்சு மீன் சொல்கிறத முழுசாக கேளு. இந்த அவசரம் தான் உன்னை இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கு. முதல்ல பொறுமையாக எதையும் ஹேண்டில் பண்ணணும், புரிஞ்சதா? எது அப்படின்னு மாறிக்கா. இல்லை ஜமீன், நீ ஒரு வேளை எனக்கு ஓகே சொல்லியிருந்தா நம்ம பாட்டுக்கு லவ் பண்ணிவிட்டு நம்ம ஏன் அடுத்தவங்கள பிரிக்கணும்னு பிளான்லாம் போட போகிறோம். ஏய், நம்ம என்னென்னா உன் கூட்டு களவாணித்தனத்தில் என்னையும் சேர்க்குற, எப்படி ஒன்று நான் லவ் பண்ணுறேன் சொன்னேன் அப்படின்ட்டு அதை தான் சொல்கிறேன். நீ தான் சொல்ல மாட்டேங்கிறியே. இப்போ தான் தயாங் வேணுண்ட, இப்போ திருப்பி என்னட்ட வர அப்படின்ட்டு ஜிமின் மறைக்க. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரேன் ஜிமின், சொல்கிறத முழுசாக கேளு அப்படிங்க. நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு ஜிமின் நகர போக விடாமல் வானா கட்டி. ஜிமின், எனக்கு நல்லாவே தெரியும் மனசு உனக்கு ஹீராவை ரொம்ப பிடிக்கும். அவளை நீ விடுறதா இல்லை, என்கிட்ட சும்மா காய்ச்சிக்கும் அப்படி சொல்கிற. எனக்கு அவள் வேணாம், நான் பிரிக்கணும்னு நினைக்கலன்னு. ஆனால் உள் மனசு ஆசையும் அதானே எனக்கு நல்லா தெரியும். அவங்க 2 பேர் பிரியணும், அவள் உனக்கு கிடைக்கணும், அதுதானே உன் ஆசை. எனக்கு கூட அதே தான், அவங்க 2 பேர் பிரியணும், எனக்கு தேங் என்கிட்ட திரும்பி வரணும். உனக்கு ஹீரா, எனக்கு தேங். நம்ம ஆசைப்பட்டவங்க நமக்கு கிடைக்கணும்னா தனித்தனியாக நம்ம எதையாவது ட்ரை பண்ணால் ஒன்றும் வேலைக்காகாது. ஸோ ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது முயற்சி பண்ணோம்னா நமக்கு அதுக்கு நல்ல பலன் கிடைக்கலாம். நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுப்பாரு ஜிமின். அவ்வளோ விடுற மாதிரி இல்லை, தோண பேசுனதில்ல ஜிமினுக்கோ தலைவலி வந்ததான் மிச்சம். அவனும் இதுக்கு மேலே இவ பேசிகிட்டே இருப்பா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறான் சைலண்ட்டாக. யோசிக்கிறான் அப்படின்னு லோனா சொல்ல. இங்கே ஈவாவோ இவ வேறு ஒருத்தி அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ இங்கே அப்படியே ஜிமின் யோசிச்சோனோ சரி நீ சொல்கிறதும் சரின்னு தான் படுது அப்படிங்கிறான். அதான் ஜிமின், நானும் சொன்னேன்
யோசிச்சு பார்த்தீங்களா, நான் சொன்னதானே கரெக்டு அப்படின்னு கேட்குறா. ஆமாம், எனக்கும் என் ஹீரா வேணும். பழையபடி அவங்கிட்ட நல்லா ஹாப்பியாக ஜாலியாக பேசணும். நானும் அவளும் ஒன்றா இருக்கணும். இதுக்கு தடையாக இருக்குது இந்த தேங் பையன் தான். இவன் குறுக்க வந்ததுலேருந்து தான் அவள் முன்ன மாதிரி இல்லை. கிட்ட அதிகமாக பேச மாட்டேங்கிறா, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் என்னாலையும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இது 10th, எனக்கும் இந்த பப்ளிக் மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ நானும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணுன்னா அதுக்கு என் ஹீரோ எனக்கு உன்ன மாதிரி கிடைக்கணும். சொல்கிற மாதிரி நான் தனியாக முயற்சி பண்ணாலாம் எதுவுமே நடக்காது தான். ஹீரா என்னை தப்பாக தான் நினச்சிக்குவா. அதுக்கு கூட சேர்ந்து முயற்சி பண்ணால் சீக்கிரமே என்னை பற்றியும் பிரிச்சிடலாம். எனக்கும் என் ஹீரா கிடைப்பா. ஸோ உன் கூட நான் சேர்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்ன பிளான்னு சொல்லு, 2 பேரும் சேர்ந்தே எக்ஸிக்யூட் பண்ணலாம். எனக்கு என் ஹீரா கிடைக்கணும். இங்கே பாரு, உன் பிளானில் என் ஹீராவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது பிளான் போட்டேன் அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு அப்போ கூட அப்படியே அவளை முறைச்சி பார்க்க, ஏன் ஒருத்தவன் பிளான் கொடுத்தா என்னையவே திட்டுறான் அடிக்கிற மாதிரி லோனாக பார்க்க. இங்கே பக்கத்தில் ஈவாவுக்கோ ஆத்தாடி இதென்னா நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காளுக்கு. இவ சும்மா இருந்தாலே சைத்தான் பிடிச்சவ கண்டதையும் பண்ணி தொலைவா. இவ ஒருத்தியை அடக்கிறதே பெரிய பாடாக இருக்கும். இதில் இவன் வேற கூட்டு சேர்றான். சாத்தானும் கூட்டு சேர்ந்து என்னத்தை பண்ண போகுதுங்கன்னு தெரியலையே. சரி நடக்கிறதெல்லாம் நம்ம வேடிக்கை தான் பார்க்கணுமோ. நம்ம போய் இதெல்லாம் அங்கே சொல்லிடலாமா? இதுங்க கிட்ட மாட்டணும் அவ்வளோதான். அதுவும் இவன் தான் என்ன பண்ணுவானே தெரியலையே. பேசாமல் அடக்கி வாசிப்போம் அப்படின்னு ஈவாவோ மனசுக்குள்ளேயே அப்படியே பயந்துக்கிட்ட வெளியே சொல்ல முடியாமல் அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ ஃபஸ்ட்டு நான் போகிறேன் அப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க உள்ளே பார்க்க, அது சரி 2 ஒன்று சேர்ந்துருச்சா, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, கடவுளே காப்பாற்று அப்படின்ட்டு ஈவா புலம்பிட்டுக்கா. லூனா என்ன அப்படிங்க ஒன்றும் இல்லையே, இப்போ இங்கே பேசுனதெல்லாம் அப்படியே அங்கே போய் போட்டுக்கொள்ளலாம்னு நினைக்கிறியோ? சே அதெல்லாம் இல்லை நினச்சேன். இப்போ நான் மட்டும்தான் இருந்தேன், அவனும் கூட்டு சேர்த்துட்டான். ஜிமினை பற்றி தெரியும்ல, அவன்கிட்ட அடி வாங்க ரெடியா? ஐயோ இல்லைப்பா அப்போ அடக்கி வாசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூனா ஈவாவை கூட்டிகிட்டு அப்படியே கிளாஸ் ரூம்குள்ள வர. ஜிமின் அப்படியே உடனே வந்து உட்காரான். ஸோ எல்லோரும் அசம்பிள் ஆனதும் சார் வராரு. ஸோ அவரும் வந்துட்டு சரி உங்களுக்கும் ரிலாக்ஸ் தேவைப்படுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் ட்ரக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வரதா இருக்கீங்க, வாலண்டியர்ஸ் உங்கள் விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஓகேன்னு தான் தோணுது. சிலர் வந்துட்டு வரலங்கிறாங்க, சிலர் ஓகேன்னு சொல்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கிறதுக்கு ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்ட்டு ஜிமினை அப்படியே பார்க்குறீங்க. ஜிமினும் கூட உங்களை தான் பார்க்குறான். மாமா போகலாம் அப்படிங்கிறீங்க, அவனும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க நேம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ வழியாக எங்கள் கிளாஸில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு சண்டேங்கிறனால வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அதுக்காக கிளம்பிட்டுருக்க ஜின்னோ பாப்பா, நான் காலையில் கிளம்பிட்டுருக்கா, இன்றைக்கி சண்டே தானே, ஸ்கூல் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் கிளி பார்த்துட்டு நீங்கள் கிளம்புறத பார்த்து அவர் கேள்வியாக கேட்க, அண்ணா உனக்கு என்னடா பிரச்சனை, காலையிலே வந்து ஏன்டா என் உயிரை எடுத்துகிட்டு இருக்க? நான் என்ன உயிர் எடுத்தேன், ஒழுங்காக சொல்லு, எங்கே கிளம்புற? அதான் சொன்னேனே நாங்கள் ட்ரெக்கிங் போகிறோம். எது, நீ ட்ரெக்கிங் போறியா? எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாமல் உன்னை மட்டும்? ஆமாம், என்னை மட்டும் ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போகிறாங்க. லூசா அண்ணா நீ, ஸ்கூலில் தான் எக்ஸாம் முடிஞ்சில்ல, அதான் நாங்களாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போன்னு சார் அவரோட ஓன் ரிஸ்கில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறாரு. பிகாஸ் கொஞ்சம் மார்க் எல்லாம் கம்மியாக எடுத்திருக்காங்க, கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வந்தால் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். சிலர்லாம் நல்லா படிக்காதவங்க இப்போ படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பூஸ்டப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக எங்கள் கிளாஸ் சார் அவரோட இதில் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. தென்னா போங்கா இருக்குது, நானும் அதே ஸ்கூல் தான் படிக்கிறேன், எந்த சாரும் எங்களை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகல, நாங்கள்லாம் போன வருஷம் படாத ஸ்ட்ரெஸ்ஸாக எது நீயா அப்படின்னு உங்கள் அப்பா பார்க்குறாரு. இவர் வேறு வந்து அட்டனன்ஸை போட்டுக்கிட்டு ஆல்ட்ரிவேட்ரிவேல் மாதிரி, நானும் தான் படிப்பாளி, என்னையெல்லாம் எவனும் கூட்டிகிட்டே போகல, இப்போ என்ன அதுவும் பொம்பளை பிள்ளை நீ, ஏன்னா பொம்பளை பிள்ளைனா போகக்கூடாதா அப்படி சொல்லவல்ல, நீ மட்டும் போனால் அப்படி நானும் வரணும்ல. லோசாண்ணா நீ, நான் தான் சொல்கிறேன்ல ஸ்கூல்லேருந்து அதை எங்கள் சார் கூட்டிகிட்டு போகிறாரு, நான் என்னமோ ட்ரிப்பு போகிற மாதிரி ஃபேமிலிலேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் யாரும் எந்த அவங்க பிரதர் சிஸ்டர் சிப்ளிங்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரல, நான் எப்படி ஒன்றும் கூட்டிகிட்டு போக முடியும்? உன் கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு நீ போ. அதான் என் கிளாஸில் அவனும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறானே, அதனால தான் சொல்கிறேன், நானும் வெட்டி அங்கே தானே இருக்கேன், என்னையும் கூட்டிகிட்டு போ, ஜாலியாக இருக்கும் ட்ரெக்கிங்லாம் போனான் அப்படின்ட்டு அவரோ விடாமல் அவங்கள்ட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்க. ஐயோ என்னண்ணா நீ சின்ன பையன் மாதிரி இப்படி சொல்லிகிட்டு இருக்கா, என்னை விட பெரியவண்ணா நீ, எனக்கு அண்ணன், உனக்கு எதாவது புரியுதா இல்லையா? ஸ்கூலில் அதுவும் கிளாஸில் கூட்டிகிட்டு போகும்போது நான் என்ன பண்ண முடியும்?
பேசாமல் போகோ சேனல் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. எது நான் போக பார்க்கணுமா? என்ன பண்ண சொல்கிற? உன் கிளாஸில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சரி, யார் யாரெல்லாம் வரா? கிளாஸில் பாதி பேர் வராங்க. ஜிமின் வரானா? வராரு. பாவம், ஜிமின் மாமாவே ஃபெயிலாக போன சோகத்தில் இருக்கான். அதனால தான் போயிட்டு வரலாம், கொஞ்சம் அவனுக்கும் ரிலீஃபாக இருக்கும்னு நானும் கூப்பிட்டேன். சரின்னு ஒரு வழியாக ஒத்துக்கிட்டான். எதை ஃபெயில் ஆகிட்டானா? என்ன சொல்கிற நீ? ஆமாம். எப்படி? என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? என் கூட தான் அவரும் படித்தார், டியூஷன்லேருந்து தான் வந்தார். எப்படி ஃபெயில் ஆனார்னு எனக்கே தெரிலண்ணா. பார்த்தா ஃபெயிலு. நானும் கேட்டேன். ஏற்கனவே கடுப்பில் இருந்தார், அப்புறம் காய்ச்சி முச்சுன்னு கத்துவார். அதனால தான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். சரி, இப்போ ட்ரக்கிங் போகிறோம்ல, அங்கே போய் பேசி சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு. மாமா ஏன் இப்படி ஃபெயில் ஆனார்னு எனக்கே தெரில தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சின்னுட்டு சொல்ல. சின்னும் என்னது இது ஃபெயில் ஆகிட்டானா அப்படின்னு யோசிக்கும் போதே உங்கள் அம்மா, என்னம்மா என்னமோ ஃபெயில் ஆகின்னு பேசிகிட்டு இருக்க? அது இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் மறைக்க உங்கள் அம்மாவை. நம்ம ஜிம்மின்னு கூட ஃபெயில் ஆகிட்டானாம்மா. நேற்று தான் அண்ணி ஃபோன் பண்ணி ரொம்ப புலம்பல். அதுவும் ஒரு சப்ஜெக்ட் கூட பாஸ் ஆகலையாம். இப்படிலாம் இருக்க மாட்டான்ல, உன்னை மாதிரி நான் நல்லா படிப்பான் தானே, நல்லா மார்க் எடுக்கிறவன், உனக்காக விட்டு கொடுப்பான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு உங்கள் அம்மா கூட அவனை பற்றி புரிஞ்சிச்சுக்கா. ஜின் மனசுலேயே அதே தான் ஓடுது. ஆமாம், எப்போவுமே என் தங்கச்சிக்காக அவன் விட்டு கொடுப்பான். நானே எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், நல்லா படிக்கிறேன், ஏன்டா அவளுக்கு விட்டு கொடுக்குறேன்னா, போமாம்மா எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கான், அதுவும் எந்த பேப்பர்லேயும். ஆமாம்மா, மாமா எதுவுமே எழுதாமல் வெறும் பேப்பரை கொடுத்துருக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும். அப்புறம் எப்படி பாஸ் ஆகும்? என்னடி சொல்கிற? வெறும் பேப்பரை கொடுத்தானா? என்னவா அந்த பையலுக்கு பிரச்சனை? படிக்கிற வயசில் படிக்காமல் எதை நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம். ஐயோ பாவம் அண்ணி, அவங்க வேற ஆரம் நல்லா படிக்கிறான், ஜிமினும் நல்லா படிக்கிறான்னு நினச்சிட்டு இருந்து இப்போ இந்த பையன் இப்படி பண்ணுறான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு தெரிஞ்சு அவர் என்ன சொல்லுவாரோன்ட்டு. என்னமோ போங்க, இப்போ உள்ள பிள்ளைங்களால என்ன சொல்ல முடியுது? கண்டிச்சா உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னு அவங்க அம்மாவோ பேசிகிட்டு இருக்கா. ஜிமின் மனசுலையோ சாரி ஜின்னோட வந்து அப்படியே ஜிமின் ஏன் ஃபெயில் ஆகிருப்பானா எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு ஏன் தெரியலன்னு தெரில. ஹீரா, உனக்கு கூட தெரிலன்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்குமா? அவன் மனசில் நீ தான் இருக்க. நீ இப்போ திடீர்னு புதுசாக ஃப்ரெண்டு பிடிச்சி தேங்கோட பேசிட்டு தெரிஞ்சிட்ருக்க. அது ஜிமினுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. அவன் மனசு கஷ்டப்படலை, அதை தாங்கிக்க முடியல. அதனால தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிருப்பான் போல். ஆனால் உன்னையும் தப்பு சொல்ல முடியாது, உனக்கு அவன் லவ் பண்ணுறதே தெரியாது. அவன் மனசில் அவன் இல்லை, உன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. அதே சமயம் ஜிமினையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் பிடிக்காத ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு விலகி அவன் லைஃப்பை பார்க்கலாம். இதை ஜிமின் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம பேசினாலும் அதை தப்பாக நினச்சிக்குவான். கடவுள் தான் அந்த பையனுக்கு சரியான வழியை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜின்னு நினைக்கிறாரு. ஜின்னோ சரி சரி அதெல்லாம் விட நம்ம பிரச்சனைக்கு வா. இப்போ ட்ரெக்கிங் என்னை கூட்டிகிட்டு போவே மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கா. அட போனா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஸ்வீட்டியோ என்ன இங்கே யார் லூஸு அப்படின்னு கேட்டுட்டாரு. வேறு யார்? எங்கள் அண்ணன் தான். அட சின்ப்ரோ நீங்கள் லூஸா? நான் நக்கலா? நீங்களாம் ஜாலியாக ட்ரெக்கிங் போகிறீங்க, எவனும் நாங்கள் படிக்கும்போது 10th பசங்க படிக்கணும், அங்கே விட மாட்டேன் இங்கே விட மாட்டேன்னு உங்களை மட்டும் கூட்டிகிட்டு போகிறானுங்க. இதெல்லாம் போங்காட்டம், ஒழுங்காக என்னை கூட்டிகிட்டு போங்க. என்னண்ணா நீங்கள் சின்ன பையன் மாதிரி இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க? என்னம்மா ட்ரெக்கிங் போகிறதுக்கு போகிறீங்க, நானும் வரேன்டா, உங்களுக்கெல்லாம் கிண்டலாக இருக்கா? நீ வேணால் தனியாவா, என்னை ஆளை விட்டு அடிட்டு. நான் போயிட்டு வரேன் பா, போயிட்டு வரேன்ப்பா, பாய்டா அண்ணா, போக பாரு அப்படிங்க ஒடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்மெட்டை தூக்க தீ கொல்ல வரோம் அப்படின்ட்டு நீங்கள் ஓட ஸ்வீட்டையும் சிரிச்சிட்டே பின்னாடி வரா. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பிடுறீங்க. இங்கே ஜின்னும் வந்துட்டு ஆரம்புக்கு கால் பண்ணி ட்ரெக்கிங் போகலான்டா அப்படிங்கிறான். இந்த ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டு இருக்கணும் போய் ட்ரெக்கிங் போறியா? இன்னுமாடா நீ தூங்குற? உனக்கு என்னப்பா, நீ டே நைட்டு ஜாலியாக இருப்ப, நீலாம் படிக்கக்கூட மாட்டேன், நான்லாம் விடிய விடிய படிக்கிறவன்டா, ஞாயிற்றுக்கிழமை தான் தூங்குறேன், விட்ட மாட்டியா? ட்ரெக்கிங் போகலான்டா, ஜாலியாக இருக்கும்டா, அப்படியே அந்த ஜெஸியை கூட கூப்பிட்டுக்கலாம்டா. எது அப்படின்னு அப்படியே எழுந்துக்கார. ஆமாடா ஜாலியாக இருக்கும்டா. இப்போ தான் ஹீரோ கூட கிளம்பி போனான், அவள் கிளாஸை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்களாம். சார்லாம் சரியான ஆளுங்கடா, நம்மளை மட்டும் இப்படி பண்ணிட்டானுங்க அப்படி இப்படின்னு சின்ன குறையா ஆரம்பிட்டு சொல்ல. சரி சரி இரு, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அப்புறம் அவளுங்களுக்கும் கால் பண்ணி கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க ஒரு பிளானை போட்டுட்ருக்கானுங்க. ஸோ இங்கே நீங்களும் ஸ்வீட்டி வந்துட்டு சைக்கிளில் தான் வரீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த ட்ரெக்கிங் போகிற இடத்துக்காக அப்படியே வந்துட்டு முன்னாடி அந்த மலையில் தானே போவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டீங்க, சைக்கிள்லேயே தான் 2 பேரும் வந்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே நீங்கள் தேட அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு தேங்கும் ஜேஹோப்பும் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஸோ அவனுங்களை அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் சைக்கிளோட அங்கே வந்துட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு. நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், என்ன நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னு ஜேஹோப் கேட்க. அப்போ ஸ்வீட்டியோ ஆமாம்
நாங்கள் பசங்க பாரு உன்னை மாதிரி டக்குன்னு ஒரு ஃபேண்ட்டை ஷர்ட்டையும் தூக்கி மாட்டிக்கிட்டு கிளம்பி வரதுக்கு பொண்ணுங்கப்பா, எங்களுக்கும் சில பல வேலை இருக்கும். ஏண்டி மலை ஏறுறதுக்கு இதுக்குடி மேக்கப்பு அப்படின்னு ஜெயப் கேட்க, எதை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி மறுக்க, அப்படி இல்லை, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஃபவுண்டேஷன் அது இனி போட்டுட்டு எப்படியும் வேறு எது ஒழுக போகுது, நம்மளே மலையில் இந்த காட்டுக்குள்ளே எங்கே சுற்ற போகிறோன்னு தெரில, எதுக்கு மேக்கப் அவசியமா? மேக்கப்னு இல்லை, பொண்ணுங்க கிளம்புனாலே அப்படி தானே. சரி சரி இந்த பேஜை விடுங்க அப்படின்னு தாங்கும். சரி வாங்க நம்ம ட்ரெக்கிங்க்கு போய் ஃபஸ்ட்டு அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த மேப்லாம் கொடுப்பாங்கல்ல ட்ரெக்கிங் உள்ளே போனால், ஸோ அதெல்லாம் வந்துட்டு வாங்கலாம். சார் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, சாரை வந்துட்டு தாங்கிட்ட பொறுப்பாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவலப்பா, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு உங்களெல்லாம் வந்து பார்த்து போயிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இருக்கிறவங்கள பேங்க் மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு, ஏன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அதனால் அவர் வந்துட்டு சார் அங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு கிளம்பியிருப்பார். அவனை பார்த்துக்க சொல்லி பொறுப்பில் விட்டுட்டு தான் ஸோ சில பல ஸ்கூல்ஸ்லேருந்து வராங்க. அங்கேருந்து அதே மாதிரி சுகா, ஜேகே, சாரா, கைரா அப்படின்னு எல்லாருமே தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. நீங்களும் வந்துட்டு வந்துட்டு சரி சார் கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க அவங்க ஸ்கூல்லேருந்தே நீங்கள் அப்புறம் ஒரு 2-3 பசங்க அவ்வளோதான் வந்திருக்காங்க. நிறையாலாம் யாரும் இல்லை. நீங்கள் ஜிம்மினை தேடுறீங்க, என்ன ஜிமின் மாமா வரேன்னு தானே சொன்னான், காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போதே அப்படியே ஜியோப்போ, ஹே அங்கே பாருங்க அப்படின்னு காட்ட, ஸ்வீட்டியோ மச்சான் அங்கே பாரு அப்படின்னு காட்டுறா. என்னத்தை அப்படி ஆச்சரியமாக பார்க்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்களும் திரும்பி பார்க்க, உங்களுக்கெல்லாம் முன்னாடி ஜிமினும் லூனாவும் கை கோத்திட்டு அப்படியே அங்கே நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி வந்துட்டு தேங்கோட லூனா நின்றுட்டு இருந்திருப்பா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் போகும்போது, அதே மாதிரி இப்போ ஜிமினோட நிற்க அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஜிமின் மாமா இவளோடையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, ஜிமினா அவங்கள அப்படியே ஓர கண்ணால் பார்க்குறான். அப்படியே திரும்பி நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சா கையை இன்னும் இறுக்கி பிடிக்க, தேங்க்கும் ஒன்றும் புரியல, உங்களுக்கு ஒன்றும் எல்லாருக்குமே அப்படியே ஜெவப்பனும் இவ கூட போய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க. இவங்க 2 பேத்துக்கும் ஆகவே ஆகாது, முன்னாடி 2 பேத்துக்கும் செட்டே ஆகாது. அப்படி சண்டே போட்டுக்குவாங்க கீரையும் பாம்பு மாதிரி. ஜிமின்னா இவளை பார்த்தாலே விரட்டுவான். 2 பேரும் ஒன்றா இருக்கிறது உலக அதிசயம். இதில் 2 கை கோத்துட்டு வேறு நிற்குது. கடவுளே என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.